முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இப்போ சரியான நேரத்தில் தான் இந்த அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். ஏன்னா உன் மனசு இப்போ எப்படி அலைப்பாயுது, எப்படி கடந்து பரிதவிக்குது, எவ்வளவு கஷ்டங்களையும் வேதனைகளையும் மனசில் சுமந்துக்கிட்டு நீ என் மீதே கூட கொஞ்சம் வருத்தத்தோடையும் வேதனையோடும் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு வர்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் இது அனைத்தையும் சரி செய்யும் விதமாக உன் கண்ணீரை காணிக்கையாக ஏற்றுக்கிட்டு உன் மனவேதனையை போக்கி உனக்கு மகிழ்ச்சியை தருவதற்காகவே ஓடோடி வந்தேன் என் செல்வமே. இது நாள் வரைக்கும் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்னு நம்பி காத்திருந்த உனக்கு எல்லா விஷயங்களும் கஷ்டத்தையும் கெட்டதையும் கொடுத்தது எல்லாமே இப்போ முடிவுக்கு வரப்போகுது. உனக்கான நல்ல விஷயத்தை நான் நல்லபடியாக நடத்தி தரப்போகிறேன். அதன் மூலமாக நல்ல செய்தியும் உன்னை நோக்கி வந்து உன் செவிகுளிர சந்தோஷத்தை தரப்போகுது என் செல்வமே. உன்கிட்ட இல்லாததை தேடுறேன்னு நீ இருப்பதையும் இழந்து நிம்மதி இல்லாமல் தவிக்கிறாய். முதல்ல இருக்கிறத வச்சு சந்தோஷமா இரு. எது இல்லையோ, எது உனக்கு கஷ்டத்தையும் கவலைகளையும் வேதனைகளையும் கொடுக்குதோ அதை நான் சரி செய்கிறேன். உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ தனிமையில் தவிப்பதாக நினச்சி கவலைப்படாத. யாரிடமும் போய் கெஞ்சி கேட்காத அளவுக்கு, யாரிடமும் கையேந்தி நிற்காத அளவுக்கு உனக்கு தேவையான அனைத்தையும் உன் வாழ்க்கையில் நானே கொண்டு வந்து கொடுக்குறேன். என் நிழலும் உன்னை விட்டு விலகாது. நான் உனக்கு துணையாக உன் வாழ்க்கைக்கு பாதுகாப்பாக இருந்து நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். எப்போவுமே எந்த ஒரு பொருளும் நல்லா இருக்கிற வரைக்கும், உடையாத வரைக்கும் தான் ரசிக்க முடியும். அது உடஞ்சி போச்சுன்னா வேற வழி இல்லாமல் அதை ஏற்றுக்க தான் வேணும். அப்புறம் முன்பு போல் அதை அழகானதாக ஆக்கி ரசிக்க முடியாது. அப்படிதான் உன்னை சுற்றி இருக்கிற சில உறவுகளும் உன் கூட நல்லா பேசும்போதும் பழகும்போதும் அதை ரசிச்சுக்கணும். அப்புறம் அவங்க ஏதாவது கெட்டது செஞ்சிட்டாங்க, கெடுதல் செஞ்சிட்டாங்க, தப்பாக பேசிட்டாங்க, சண்டை போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க மனசில் அந்த பழைய அன்பும் பாசத்தையும் உன் மனசில் அந்த நம்பிக்கையையும் கொண்டு வர முடியாதல்லவா? அதனால தான் எப்போவுமே எதையுமே ஆரம்பத்திலே சரி செஞ்சிரு. பிரச்சனை பெருசாகிற வரைக்கும் விட்டு வைக்காதன்னு சொல்கிறேன். கடல் நிறைய மீன்கள் இருந்தாலும் பறவையானது தனது உணவுக்காக ஒரே ஒரு மீனை மட்டும்தான் எடுத்துகிட்டு போகும். அதே போல தான் இந்த உலகத்தில் எந்த உயிரினமும் தன் தேவைக்கு மேலே எதையும் எடுத்து வைத்து கொள்வதில்லை. ஆனால் மனிதர்கள் மட்டும்தான் தனக்கு, தான் பிள்ளைங்களுக்கு, தான் தலைமுறைக்கு, தான் சந்ததிக்கு, தான் வம்சாவளிக்குன்னு இன்னும் எவ்வளவு கொடுத்தாலும் போதாதுன்ற மனப்பான்மையோட இன்னும் வேணும்னு தேடக்கூடியவர்களாக, தவிக்கக்கூடியவர்களாக இருப்பதால் உறவுகளுக்குள்ள இப்படிப்பட்ட பிரச்சனை வருது. சுயநலமாக இருக்கிறது நல்லது. ஆனால் உங்களுடைய சுயநலம் உங்களை சார்ந்தவர்களுக்கு எந்த வகையிலும் கஷ்டத்தையும் பிரச்சனையையும் கொடுக்கக்கூடாதல்லவா? எப்படி வேணாலும் வாழலாம் நினைக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் பெருசாக கஷ்டமோ பிரச்சனையோ வராது. வந்தாலும் அவங்க தூசி மாதிரி தட்டி விட்டுக்கிட்டு சமாளித்து கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் வாழ்க்கையில் இப்படி தான் வாழணும், உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், கடன் வாங்கக்கூடாது, கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற உனக்கு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டமும் பிரச்சனையும் வாழ்க்கையே பிரச்சனையாகவும் இருக்கேன்னு நினச்சி வருத்தப்படாத. எல்லாத்தையும் உனக்கு சரி செய்து கொடுப்பதற்காக இப்போது உன் அப்பன் முருகன் நானே வந்து விட்டேன் என் செல்வமே. எப்போ உனக்கு நான் வாய்ப்பு கொடுத்தாலும் தேடி வரும் வாய்ப்பை தவற விட்டுடாதே. அதே போல் நீ தேடாமலேயே திடீர்னு உன் கைகளில் வந்து நான் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் போதும் அந்த வாய்ப்பை தட்டி கழிச்சிடாத, தாண்டி போயிடாத. தேடாமல் கிடைச்ச வாய்ப்பை தட்டி கழிச்சினா மறுபடியும் அந்த வாய்ப்பு உனக்கு கிடைக்காது. தேடி வரும் வாய்ப்பை தவற விட்டு விட்டாலும் அது மறுபடியும் உனக்கு கிடைக்காது என் செல்வமே. எப்போதுமே அதிர்ஷ்டம் ஒரு முறை தான் கதவை தட்டும். நான் உனக்காக 2-3 தடவை உன்னை தேடி வர்றேன். மறுபடியும் நான் உனக்கு கொடுக்க வரும் விஷயங்களை தவற விட்டுட்டு அப்புறம் வாழ்க்கையில் தவிச்சுக்கிட்டே இருக்காத. முடிஞ்ச அளவுக்கு எப்போதும் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நிம்மதியாக வாழ பழகு. உன் வாழ்க்கையில் இப்போது மன அமைதியும் நிம்மதியும் இல்லைங்கிறத என்னால் உணர முடியுது. நீ வார்த்தைகளே இல்லாமல் உன் தாய் கூட பேசியதும், காற்றே இல்லாத இடத்தில் சுவாசித்து கொண்டு கவலைகளே இல்லாமல் வாழ்ந்த இடம்னா அது உன் தாயின் கருவறையில் மட்டும்தானே. உன் தாயின் வயிற்றில் நீ இருந்தாலும் உன்னுடைய அன்பை உன் தாய்க்கு நீ உணர்த்தின. உன்னுடைய அசைவுகளும், உன்னுடைய வார்த்தைகளே இல்லாமல் பேசிய பேச்சுக்களும் உன்னுடைய அன்பையும் பாசத்தையும் உன் தாய்க்கு உணர வச்சது.
காற்றே இல்லைனாலும் அங்கே சுவாசிக்கிட்டு தான் இருந்த. எந்த கவலையும் இல்லாமல் நம்ம தாய் நம்மளை பார்த்துக்குவான்ற தைரியமாக வாழ்ந்து கொண்டே தானே இருந்தாய். அப்படி இப்போது இந்த பூமியில் நீ என்னை தாயாக நினச்சிக்கோ. உன் தகப்பனாக இருக்கும் இந்த அப்பன் முருகனே உனக்கு தாய்க்கு தாயாக இருந்து உன் வாழ்க்கையில் இருக்கும் கவலைகளையும் ஆட்டி படைக்கும் பிரச்சனைகளையும் ஒன்றுமில்லாமல் போக செய்கிறேன். எப்போதும் நீ தலை குனிஞ்சபடியும் போகும்படியும் தவிக்கும்படியும் கஷ்டப்படும்படியும் உன்னை விட்டு வைக்க மாட்டேன். கூடிய சீக்கிரம் அனைத்தையும் உன் வாழ்க்கையில் நான் சரி செய்ய போகிறேன். நான் உனக்கு கொடுத்த திறமையை பயன்படுத்தி உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்க பழகு. எப்போதும் எல்லா இடங்களிலும் அடக்கத்தோடும் பொறுமையோடும் நடந்து கொள். உன்னையும் உன் மனசை காயப்படுத்தும் அத்தனை மனிதர்களையும் உன் அப்பன் முருகன் சும்மா விட்டு வைக்க மாட்டேன். நீ எப்போதும் துணிச்சலோடு தைரியத்தோடு எல்லாத்தையும் எதிர்கொள்ள தயாராக இருந்தாலே உன் மனசுக்கு வலிமை வந்துடும். நீ எப்போதும் தைரியமாக இருக்கணுமே செல்வமே. எல்லாருக்கும் உதவி செய்கிற வரைக்கும் எல்லாரும் உன்னை தேடி தேடி ஓடி வருவாங்க. அவசர ஆத்திரத்துக்கு உதவினா முதல்ல ஒன்றை தான் கூப்பிடுவாங்க. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் அவங்க உதவி கேட்கும்போது சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக நீ முடியாதுன்னு சொல்லிட்டீன்னா அதுக்கப்புறம் உன்னை தேடவும் மாட்டாங்க, நீ இருக்கிறியான்னு கேட்கவும் மாட்டாங்க. அதனால் உதவி செஞ்சால் கூட ஒரு அளவோடு அதை வச்சுக்கோ. அளவுக்கு மீறி உதவி செய்யும்போது ஒரு கட்டத்தில் நீ முடியாதுன்னு சொன்னினா அது உன்னையே கெட்டவனாகவும் எதிரியாகவும் பகைவனாக்கவும் ஆகிவிடும் என் செல்வமே. எத்தனை தடைகள் வந்த போதிலும் தனது இறையின் மீது கொண்ட கவனத்தை ஒரு கழுகு ஒருபோதும் சிதற விடாது. கீழே தரையில் பூமியில் இருக்கிற ஒரு சின்ன உயிரினத்தை வானத்தில் பல ஆயிரம் அடிகள் தூரத்திலிருந்து சரியாக குறி வச்சு கழுகு அதை நோக்கி பறந்து வரும். அந்த கழுகை போல உனக்குன்னு ஒரு இலக்கை வச்சுக்கிட்டு அதை அடைவதற்காக நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் நீ முயற்சி செய். உன் தன்னம்பிக்கைக்கும் விடாமுயற்சிக்கும் பலனாக கண்டிப்பாக நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன். எல்லார் மீதும் அன்பும் பாசமும் கொண்ட உன்னை மற்றவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்களே நினச்சி வருத்தப்படவோ கோபப்படவோ வேணாம். கண்டிப்பாக உன் வாழ்வில் நீ செய்த முயற்சிகளுக்கெல்லாம் இப்போது பலன் கிடைக்க தான் போகுது. சில பேரை நீ முக்கியம்னு நினைக்கிற வரைக்கும் மட்டும்தான் அவர்களால் உன்னை காயப்படுத்த முடியும். யாரும் தேவையில்லைன்னு விலகி நின்னினாலே உன் மன வலியும் வேதனையும் குறைஞ்சு போயிடும் என் செல்வமே. எப்போவுமே வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ எப்படி நடக்குமோன்னு யோசிச்சுக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் இருக்காத. என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம், நம்ம முடிஞ்ச அளவுக்கு முயற்சியை மட்டும் செய்வோம் நினச்சினா கண்டிப்பாக உன் முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். சில சமயம் நீ செய்த முயற்சி தோற்று போனாலும் கூட அனுபவம் கிடைச்சிருச்சு நினச்சிக்கோ. ஏன்னா ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு அனுபவமும் வேணும், வெற்றியும் வேணும் என் செல்வமே. எப்பவுமே உனக்கு துணையாக இருக்கும் உன் அப்பன் முருகன் எந்த வகையிலும் யாரிடமும் நீ தோற்று போகும்படி விட்டுட மாட்டேன். கண்டிப்பாக உன்னை ஜெயிக்க வைப்பேன். நான் சொல்கிறத மட்டும் நீ கேளு. வாழ்க்கையில் எப்போதும் நிம்மதியாக வாழணும்னா அதுக்கு நோய் நொடி இல்லாத நல்ல ஆரோக்கியமான உடம்பு வேணும். இந்த காலத்தில் கோடி கோடியாக சேர்த்து வச்சிருக்கவன் கூட நோய் நொடியோடு இருக்கிறதுனாலயே அதை அனுபவிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு திணறுபவர்களாக இருக்கிறார்கள் அல்லவா? அதனால தான் நீ எப்போதும் நோயில்லாத நல்ல ஆரோக்கியமான உடலோடு இருக்க உன்னை ஆசீர்வதிக்கிறேன். பொய் பேசாத, உண்மையை மட்டுமே பேசக்கூடிய ஆளாக நீ இருப்பதை இழக்காமல் இழந்ததையே நினச்சி வருத்தப்படாமல் கடன் வாங்காமல் கஷ்டப்படாமல் வாழ்க்கையை நீ சொகுசா சுகமாக வாழும்படி இந்த அப்பன் முருகன் உனக்கு வழிகாட்ட போகிறேன். வாழ்க்கையில் உன்னை விட சிறப்பாக பல பேர் இருக்கலாம். ஆனால் ஒருபோதும் உன்னை விட நல்லா வாழ்கிறவங்கள பார்த்து நீ பொறாமைப்படக்கூடாது என் செல்வமே. உண்மை என்னன்னா உன் வாழ்க்கையை நீயா இருக்க போய் இந்த அளவுக்காவது நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்க. உன் நிலைமையில வேற யார் இருந்தாலும் இந்த அளவுக்கு வாழ்க்கையை சரியாக வாழ முடியாது. உன் வாழ்க்கையை நீதான் சிறப்பாக வாழ்கிறாய் என்பதை புரிந்து கொள். எந்த வகையிலும் நீ யாருக்கும் குறைந்த பிள்ளையோ சலச்ச பிள்ளையோ கிடையாது. உனக்கான எல்லாவற்றையும் மிக சிறப்பாக உயர்வாகவே நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கடலில் கலங்கி நிற்பவனுக்கு கலங்கரை விளக்கம் துணையாக இருக்கும். வாழ்க்கையில் கலங்கி நிற்பவனுக்கு தன்னம்பிக்கையும் இந்த முருகனும் தான் துணையாக இருப்பேன். என்னை நம்பி வந்த உன்னை கைவிடாம கண்டிப்பாக காப்பாற்றுவேன் என் செல்வமே. இந்த உலகத்தில் நான் தான் பெருசு நீ தான் பெருசுன்னு இந்த மனிதர்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை என்னன்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு தனித்திறமை இருக்குது.
உதாரணத்துக்கு கோடாரி சரி கத்தி சரி ரெண்டுமே வெட்டக்கூடியது தானே. கோடாரி மிக பெருசா வலுவானதாக இருந்தாலும் ஒரு கோடாரியை வச்சு ஒரு முடியை வெட்ட முடியாது. ஆனால் கத்தியை வச்சு வெட்ட முடியும். ஒரு கத்தி கூர்மையானதாக இருந்தாலும் கூட கத்தியை வச்சு மரத்தை வெட்ட முடியாது. அதுக்கு கோடாரி தானே தேவைப்படும். அப்படிதான் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு இடத்துல பயன்படுற மாதிரி ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விஷயத்துல தெளிவானவனா வெற்றி பெறக்கூடியவனா இருப்பான். எல்லாருக்கும் ஒரே மாதிரி திறமை இருக்காது. உன்னுடைய திறமை என்னன்னு கண்டுபிடிச்சு உன் தனித்திறமையால உன் வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. நீ அமைதியாக மௌனமாக இருந்தாலே உனக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில நடத்தி கொடுத்துருவேன். நீ எப்போதும் ஆறுதலாக நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய அன்பான பார்வையோடு கனிவோடு நடந்து கொள்ளக்கூடிய பிள்ளையாக இரு. எல்லாத்தையும் செஞ்சு ஜெயிச்சு சாதிக்கக்கூடிய சக்தியை உன் அப்பன் முருகன் நான் உனக்கு கொடுக்குறேன். நீ எல்லாத்துக்காகவும் விட்டு கொடுத்து இறங்கி போறதாலேயே உன்னுடைய மதிப்பு மற்றவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது என் செல்வமே. அதனால இனிமே தனக்கு தேவை வந்தா மட்டுமே கீழே இறங்கி வர்ற கழுகை போல தேவைக்கு மட்டுமே இறங்கிப்போ. நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். கழுகு எப்போதும் மற்ற பறவைகளைப் போல சாதாரணமாக மரத்துல வந்து அடிக்கடி உட்கார்றதோ தரையில வந்து கீழே பறப்பதோ செய்யாது. மேலே வானத்திலே தான் வட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்கும். ரொம்ப உயரத்துல தான் பறந்துகிட்டும் இருக்கும். அதுக்கு பசின்ற போது மட்டும் அது கீழே இறங்கி வந்து தன்னுடைய இறை எங்க இருக்கோ அதை வந்து பிடிச்சிக்கிட்டு பறந்து போயிடும். அதே போலதான் எல்லாருக்குமே இறங்கி இறங்கி விட்டு கொடுத்து அனுசரிச்சு போய்கிட்டே இருந்தீனா உன் மதிப்பு குறைஞ்சு போகுன்றதை புரிஞ்சுக்கிட்டு தேவையான சமயங்கள்ல மட்டுமே உதவி செய்யக்கூடிய இறங்கி போகக்கூடிய விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகக்கூடிய பிள்ளையாக இரு. வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் எனக்கு ஒரு கஷ்டமாவே இருக்கேன்னு நினைச்சு புலம்பாத. வாழ்க்கையில பிரச்சனை வரும்போதும் கஷ்டங்கள் வரும்போதுதான் அடுத்து என்ன செய்யலான்ற யோசனைகள் வரும். அந்த யோசனைகளை நீ சரியாக பயன்படுத்தும் போதுதான் வாழ்க்கையில முன்னேற்றம் வரும். கஷ்டங்கள் மட்டும் இல்லைனா இந்த உலகத்து மனிதர்களுக்கு முன்னேறணுன்ற எண்ணமே தோன்றாது. அதனாலதான் நான் சில கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் உனக்கு கொடுக்குறேன். அதை சரியா பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேறி காட்டிடு என் செல்வமே. உன்னை உயிராக நேசிக்கும் எந்த ஒரு மனிதரையும் உன் வாழ்க்கையில நீ இழந்துட வேணாம். உன்னை யார் எப்படி நினைக்கிறாங்களோ அதே போல அவர்களுக்கு உண்மையாக நடந்து கொள். இந்த உலகத்துல சில பேரின் இழப்புகளை சந்திச்சிருக்கலாம். சில பேரின் இழப்புகளை யாரை கொண்டும் ஈடு செய்ய முடியாதுங்கிறது உண்மைதான். ஆனா அதுக்காக வருத்தப்பட்டா மட்டும் எல்லாம் சரியாகி விடுமா என்ன? கொஞ்சம் பொறுமையாரு. காலம் எல்லா காயங்களையும் மாற்றும். உன் மனசுல இருக்க வலிகளையும் வேதனைகளையும் ஒரே வார்த்தையில எல்லார்கிட்டையும் வெளியே சொல்ல முடியாதுன்றதால தானே நீ ஏன் மனசுக்குள்ள அழுதுகிட்டு இருக்க? அத்தனையும் இந்த அப்பன் முருகன் கூடிய சீக்கிரம் உனக்காக சரி